பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்மனைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் வள்ளல் பெருமானுடைய திருவடிகளாக கருதி வணங்கி போற்றி மகிழ்கின்றேன். இன்று உலக பெருவிழா. இன்னும் ஒரு 50 ஆண்டுகளில் அவ்வாறு கொண்டாடப்படும். இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். நமக்கு அருட்பெருஞ்சோதி அகவலின் சிறப்பும் பெருமையும் தெரிகின்றது. அதனால் நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். வருங்காலத்தில் இந்த அகவலின் பெருமை உலகம் முழுவதும் தெரிய வரும். இன்றைக்கு வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி அகவலை எழுதிய நாள். ஒரே இரவில் ஆண்டவர் சொல்ல சொல்ல வள்ளல் பெருமான் எழுதிய விஞ்ஞான யுகத்துக்கான விஞ்ஞான வேதம் இது பாருங்க. இதுதான் அருட்பெருஞ்சோதி அகவல். அடியானுடைய எளிமையான உரை இருக்குது. இந்த அர்த்தத்தோடு படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே ஒரு நூல் இல்லை. திருக்குறளை பற்றி சொல்லுவாங்க, அது இதுக்கும் பொருந்தும். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணுன்னாங்கய்யா, திருக்குறள் உலக மறை, இது பிரபஞ்ச மறை. எப்படி சொல்லுகின்றேன் என்றால், பெருமானே சொல்கிறார், வையகமும் வானகமும் வாழ்த்திட எனக்கு அருளை அறிவு கொடுத்த அருட்பெருஞ்சோதின்னு சொல்வார். வானவர்கள் எல்லாம் இந்த வடலூரில் இந்த ஜோதி தரிசனத்திற்காக வர்றாங்கன்னு இன்னொரு பாட்டில் சொல்வார். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னாங்கய்யா, ஏன் வர்றாங்க அவங்க? ஏன்னா ஒரு ரகசியம் அவர்களுக்கும் தெரியாது. ஒரு ரகசியம் அவர்களுக்கும் தெரியாது. ஒரு உதாரணம் சொல்கிறாங்களே, யாருக்குமே தெரியாது. எந்த வேதத்துலேயுமே அது சொல்லப்படவே இல்லை. உதாரணமாக ஒரு உபநிடதம் இருக்குங்கய்யா, அதில் ஒரு கதை. அந்த கதையில் என்ன ஆகுது, ஒரு பிராமணர் யாகம் பண்ணுறாரு. யாகம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் தானம் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்குறார். இந்த பையன் குறுக்க வந்து பேசிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம். அப்போது ஒரு எரிச்சலில் என்ன சொல்லிடுறாரு, எனக்கு என்ன கொடுக்க போகிறீங்க, ஏதோ நம்ம கேட்குறான். அவன் இவர் உன்னை யமனுக்கு கொடுக்குறேன் போடா அப்படின்ட்டார். ஒரு கோபம் தாங்களா. அது கோபம் வந்தால் யார் என்ன பேசுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. சரின்னு சொல்லிவிட்டு இந்த பையன் நம்மளை யமனுக்கு கொடுத்துட்டார் போல இருக்குன்னு இந்த பையன் யமலோகத்துக்கு போயிடுறான். யமலோகத்துக்கு போனவுடனே அவர் வேலையாக போயிட்டுருக்கா. 2 நாள் கழித்து தான் வர்றார். உன்னை காக்க வச்சதுக்கு என்னை மன்னிச்சுக்கோ தம்பி, உனக்கு என்ன வேணும், எது வேணால் கேளு, நான் தர்றேன் அப்படிங்கிறார். இந்த உலகம் பூரா ஆட்சி செய்யணுமா, உனக்கு தர்றேன். அழகான பெண்கள் வேண்டுமா, நான் தர்றேன். 16 செல்வங்களும் வேண்டுமா, எல்லாம் நான் தர்றேன். உனக்கு என்ன வேணும் கேளு. எனக்கு இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வேணாம். மரணம் என்றால் என்ன, அதிலிருந்து தப்பிப்பது எப்படி? இதுதான் அந்த பையன் கேட்குற கேள்வி. அவர் இதுக்கு பதில் சொல்லலை, கடைசி வரைக்குமே சொல்லலை. அது ஏதோ ஒரு தத்துவத்தை சொல்லி அப்படியே மழுப்பிடுறாரு ஒழிய, கடைசி வரைக்கும் அந்த உபநிஷதம் முடிகிற வரைக்கும் என்னது தான் அப்படின்னு சொல்ல ஒரு வேதாந்த, நீ பிரம்மத்தை பார்த்துக்கோ அப்படின்ட்டு விட்டுறார். கடவுளை பார்த்துக்கோன்னு சொல்லி விட்டுறார். உபநிடதங்கள் மட்டும் இல்லைங்கய்யா,
நீங்கள் எந்த ஒரு வேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் மரணத்தை எப்படி வெல்ல முடியும்? இது காலங்காலமாக எல்லா சமயங்கள்லையும் எல்லா மார்க்கங்கள்லேயும் கேள்வி மட்டும் இருக்கும், ஆனால் இதுக்கு பதில் இருக்காது. அதுக்கு நீ கடவுளை பார்த்துக்கோ, இப்படி தான் அவங்க பதிலே சொல்லுவாங்க முதல் முறையாக. ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது, தெய்வங்களுக்கும் தெரியாது மரணம் என்பது என்ன, அது ஏன் வருது, எப்போ எப்படி அதிலிருந்து தப்பிக்கிறது, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. வள்ளல் பெருமான் தான் 150 ஆண்டுகளுக்கு முன்பு மிக விரிவாக தெளிவாக வெளிப்படுத்தினார். வள்ளல் பெருமான் தான் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர், புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். அதுக்கு வழி சொல்கிறார். பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. இப்போது நான் வரும்போது கடைசியாக ஒரு வரி தம்பிங்க பாடிக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் கேட்டிங்களா? நீயும் நானும் ஒன்றாகும் பொதுவில் உன்னை நான் காண வேண்டும். அதான் பதில். ஆண்டவனை எங்கே பார்க்கணுங்க? இங்கே பார்க்கலாம், நம்ம சபையில் பார்க்கலாம், வடலூரில் பார்க்கலாம், சரி. ஆனால் இதெல்லாம் 2ஆம் பட்சம். எங்கே பார்க்கணும்னு சொல்கிறாரு? பொது சிற்சபை, உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே, நம்ம அண்ணாக்குக்கு மேலே இருக்காது. இதெல்லாம் இங்கே உங்களுக்கு யோகம்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன். அண்ணாக்குக்கு மேலே ஒரு இடம் இருக்குது, அங்கே வெற்றிடம் இருக்குது. அந்த வெற்றிடத்திலே ஒரு ஜோதி இருக்குது, அந்த ஜோதி ஆத்மா. அந்த ஆத்மாவுக்குள்ளே இன்னொரு ஜோதி இருக்குது, அது அருட்பெருஞ்சோதி. இங்கே யார் பார்க்கின்றார்களோ அவர்கள் அருட்பெருஞ்சோதி ஆவார்கள். பார்த்தாலே போகிறோம், அருட்பெருஞ்சோதி ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு அப்புறம் நீங்களே கடவுளை ஆகிட்டு அப்புறம் என்னத்துக்கு மரணம் வருது? இவ்வளவு வெளிப்படையாக எளிமையாக உண்மையை வெளிப்படுத்தியவர்கள் உலகத்திலேயே இல்லை. ஆனால் இது என்னென்னா, இந்த செய்தி உலகம் பூரா போய் சேரலை. அதுக்காக தான் நான் பாருங்கள் ஆங்கிலத்தில் நூல்கள் எழுதிட்டுருக்கிறேன். தி ஃபிலாசபி ஆஃப் ராமலிங்க வள்ளலார், 2 தொகுதிகள், 1300 பக்கம். இப்போது 3வது தொகுதி வேர்ல்டு ஃபிலாசபர்ஸ் அண்ட் வள்ளலார். இப்போ 4வது ரெடி ஆகிட்டுருக்கு இதனுடைய பாகம். மற்றவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த கேள்விக்கே வரல யாருமே. அது பெரிய சாக்ரட்டீஸு, அவருடைய சிஷ்யன் பிளேட்டோ, அவருடைய சிஷ்யன் அரிஸ்டாட்டிலு, ஜெர்மனியில் இருந்த இமானுவேல் காண்ட்டு, ஜார்ஜ் ஹெகலு, மார்க்ஸுக்கே குரு அவர் தான், கார்ல் மார்க்ஸுக்கே. யாரும் இந்த கேள்விக்கே வரல. முதல்ல விடைக்கு அப்புறம் இருக்கட்டும், கேள்விக்கே வரல. இது பிரபஞ்ச வேதம். நான் உங்களுக்கு இன்னொரு விதியை சொல்லி கொடுத்துருக்குறேன். என்னென்னா, தமிழில் எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் அதை என்ன பண்ணணுங்க, தமிழில் அதனுடைய அர்த்தம் என்ன அதை உடச்சி பார்க்கணும். சம்ஸ்கிருதத்தில் அதனுடைய அர்த்தம் என்ன, 2ஐயும் பார்க்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷத்துக்கு மேலே 2ம் இங்கே கலந்தே இருக்குது. ஏன்னா வடமொழி சொல் தமிழ் மாதிரி தெரியும், தமிழ் சொல் வடமொழி மாதிரி தெரியும். அப்போ 2 மொழிகளிலும் இதனுடைய அர்த்தம் என்ன என்று நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு வரும். இப்போ வேதம், இந்த இது தமிழ் சொல்லா வடமொழி சொல்லா? அவங்க வேதா அப்படின்னு சொல்லுவாங்க. ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் 4 வேதங்கள் வடமொழியிலே இருப்பது எல்லாருக்கும் தெரியும். வித் அப்படின்ற ஒரு வேர்ச்சொல். வித் என்றால் அறிவு. அறிவை முதலில் கடவுளாக காட்டியது வேதம். சரி, இங்கே நமக்கு தமிழில் என்ன அப்படி அதுக்கு பிரித்து பார்த்தா எப்படின்னா, ஈவு கூட்டல் ஏதம்னு வரும். ஏன்னா ஏதம்னு ஒரு சொல்லு தமிழில் இருக்குது. பெருமான் இதில் கீர்த்தனைகளில் ஆடேடி பந்தில் சொல்லுவார், ஏதக்குழியில் உன்னை இழுக்கும் அதனால் அப்படிம்பார். ஏதக்குழி என்னங்க? மரணம். ஏதம்னா மரணம். சா, அப்போது அந்த ஏதத்துக்கு மாற்று, மரணத்தை வெல்வதற்கு மாற்று எந்த நூல் சொல்கின்றதோ அந்த நூல் வேதம். நமக்கு தமிழில் இங்கே இவ்வன்னா கூட்டல் ஏதம்னு வரும்.
அப்போது இவ்வண்ணா அப்படின்றது என்னங்க, ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். 2 வித்தை. என்ன வித்தை? வகர வித்தை, தகர வித்தை இல்லையா? வகர வித்தை என்பது ரசவாதம். செம்பு, இரும்பு, பித்தளை எதையுமே தங்கமாக மாற்றக்கூடியது. இது வகர வித்தை. என்ன வா இவ் அப்படின்னு சொல்லி புள்ளி வச்சிங்கன்னா அது தங்கம்னு அர்த்தம். அடுத்தது தகர வித்தை. தகரம்னா உடம்பு. இந்த உடம்பை தங்கமாக சுத்த தேகமாக மாற்றிக்கொள்வதற்கு பெயர் தகர வித்தை. இது எல்லாத்தையுமே பெருமான் இந்த அருட்பெருஞ்சோதியாக ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நிதானமாக பார்க்கலாம். அப்போ இங்கே நமக்கு தமிழில் வேதம்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மரணத்திற்கு ஏதம் என்கின்ற மரணம். இப்போ கூட நீங்கள் மதுரைக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஐயா எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னா, நான் ஒரு கேதத்துக்கு போயிட்டு வரேன்பாங்க. ஏதம் என்பது கேதம்னு மாறி போச்சு. பெருமானே 2ஐயும் சொல்லுவார். ஏதம்னு சொல்லுவார், கேதம்னு சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? மாயக்கேதமர மன்றில் நடிக்கும் பாதமறிவேனோ. நல்லா கவனிங்க. ஒரு வரியில் முடிக்கிறார் பெருமான். எந்த ஞானியும் எந்த ஒரு விஞ்ஞானியும் சொல்லாத ஒரு ரகசியத்தை ஒரு வரியில் வெளிப்படையாக ஓப்பனாக அடிக்கிறார் பெருமான். அது என்னது? மாயக்கேதமர மன்றில் நடிக்கும் பாதம் அறிவேனோ. ஒரு தடவை நான் சொல்கிறேன், திருப்பி சொல்லுங்கள், மனசில் நிற்கும். பெரியவங்க தப்பாக எடுத்துக்கூடாது. மாயக்கேதம் அற மன்றில் நடிக்கும் பாதம் அறிவேனோ. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நடனமிட்டு கொண்டு இருக்கின்றார். நடராஜ பெருமான் மாதிரி உள்ளார ஒரு ஜோதி அசைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுதான் பாதம்னு சொல்கிறது, நடராஜனுடைய பாதம்னு சொல்கிறது. அதை யார் பார்த்துடுறாங்களோ அவங்களுக்கு இந்த கேதம் என்கின்ற மரணம் எதுவாக மாறுகின்றது? உண்மையல்ல, மாயை. நல்லா கவனிச்சிங்க. இந்த உலகத்தை மாயை என்று சொல்லியது வேதாந்தமும் பௌத்தமும். புத்தரும் அப்படியே தான் சொன்னார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? ஒன்லி சர்டன் ஃபேக்ட் இன் லைஃப் இஸ் டெத். இதான் எல்லோரும் சொல்கிறது. மறுக்க முடியாத ஒரே உண்மை எது? மரணம்தான். இதான் எல்லாமே சொல்கிறது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? கேதத்தை, மரணத்தை மாயைன்றார். மாயக்கேதம் அற மன்றில் நடிக்கும் பாதம் அறிவேனோ. யார் ஈஸ்வரனுடைய நடராஜ பெருமானுடைய பாதத்தை பார்த்து விடுகின்றார்களோ அவர்களுக்கு இது மாயை, பொய், கேதம். அவங்க தப்பிச்சுக்குவாங்க. பாருங்கள், தப்பிச்சவர் நின்றுக்கிட்டு இருக்கார் நமக்காக. என்ன சொல்கிறாரு? மரணமிலா பெருபாவலில் வாழ்ந்திடலாம் கண்டீர் விரைந்து விரைந்து வம்மி நீங்கேங்கிறாரு. தம்பி, நான் அடைஞ்சதெல்லாம் இருக்கட்டும்பா, நீ அடையணுமா இல்லையா? இப்படி யாராவது சொல்லுவாங்களா? எல்லா குருநாதரும் எனக்கு புகழ் வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு உலகத்தில் இருக்கிற கட்டடமெல்லாம் வேணும், இப்படி தான் ஒவ்வொரு குருமாருன்னு சொல்லியிருக்காங்க. இவர் இருந்ததே ஓலை குடிசையில். நம்ம ஜம்பத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம் அந்த சித்திவளாக திருமாளிகை. அது சித்திவளாக திருமாளிகையா? இந்த இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் அந்த பழைய ஃபோட்டோ தெரியாதுன்னு நினைக்கிறேன். பழைய ஃபோட்டோ ஒன்று இருக்கும், அது வெறும் குடிசை, வெறும் குடிசை. அந்த குடிசையில் தான் பெருமான் வாழ்ந்தார். தங்கம் செய்கிற வித்தையெல்லாம் ஈஸ்வரன் கற்றுக் கொடுக்குறாரு. அவர் தனக்காக ஒன்றுமே செஞ்சுக்கிட்டதில் ஒரே ஒரு ஆடையை அப்படியே முக்காடை போட்டு போத்திக்குவார், அவ்வளோதான். அவருக்கு மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை எந்த ஆசையும் கிடையாது. ஆனால் அவருக்கும் ஒரு ஆசை ஈஸ்வரன் கொடுக்குறான். அதை சொல்கிறார். ஆசை ஒன்றும் இல்லாது இருந்தேனுக்கு சுத்த சன்மார்க்கத்தில் இச்சையை உண்டாக்கி, நீ வா, உனக்கு ஒரு வேலை இருக்குது, அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வடலூரில் நீ ஞான சபையை கட்டு, என்னுடைய ஒளி தேகத்தை காட்டு. பழைய பூர்வ ஞான சிதம்பரத்தில் என்னுடைய ஸ்பேஸ் பாடி, வெட்டவெளி தேகம் அங்கே. அதனால தான் மாணிக்க வாசகரையும் வெட்டவெளியாக்கி உள்ளே இழுத்துக்கிட்டார் அங்கே. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னுடைய ஒளி தேகத்தை, ஜோதி தேகத்தை நீ காட்டு அப்படின்னு ஒரு ஆசையை கொடுக்குறார். கொடுத்து அதை செய்ய வைக்கிறார். அப்படி இல்லைன்னா எங்கள் 106 ஏக்கரை யாராவது இலவசமாக கொடுப்பாங்களா? நீங்களும் நானும் போய் ஒரு அடி இலவசமாக வாங்க முடியுமா? நம்ம யோகி தான், அவ்வளோதான்.
அவர் கேட்ட உடனே 106 ஏக்கரை கொடுக்குறாங்க. ஒரு அண்டா தண்ணியை கொண்டு வந்து இவர் பார்வை பார்க்குறாரு. பார்த்தோடனே தண்ணி பூரா அப்படியே தங்கமாகிடுது. உடனே அந்த விசாரிக்கிறதுக்கு வெள்ளைக்கார தவிர கலெக்டர் ஓடியாந்துடுறான். ஐயா அப்போ இங்கிலீஷ்லேயே கேட்குறாரு அந்த கலெக்டர்கிட்ட, கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் வாக்கிங் ஸ்டிக் அப்படிங்கிறான். அவன் பெரம்பில் பண்ண அந்த தடியை கொடுக்குறான். ஐயா தொட்டவனே தங்கமாகும். அப்புறம் திரும்ப கீழே அந்த தாசில்தார் ஒரு ஆள் இருக்கார். தங்கமாச்சின்னு இப்படி பிடுங்குறான். அது கையெல்லாம் சுற்றுது, அவ்வளோ நெருப்பு கீழே விழுந்துருது. பெருமான் உடனே பாருங்கள் இப்போ ஒன்றும் ஆகலையே அப்படின்னு எடுத்து கொடுக்குறாரு. மறுபடியும் பெரம்பாயிடுது. அவன் பார்க்குறான், இது நான் ஒன்றும் செய்யலிங்க, இது கடவுள் பண்ணுற வேலை அப்படின்னு பெருமான் சொன்னோடனே அந்த துரை என்ன பண்ணுறாரு, பேசாமல் போயிடுறாரு. என்ன செய்ய முடியும்? இதில் நடக்கக்கூடிய காரியங்களா இதெல்லாம் நடக்குதே. அப்போ யார் மனுஷன் செய்ய முடியுமா? ஈஸ்வரன் பண்ணுறான், ஆண்டவர் பண்ணுறாரு. பேசாமல் போயிடுறான். இப்போது இவ்வளவும் ஆண்டவர் அவருக்கு கொடுத்தாலும் இவருக்கு ஒரு நல்ல சொக்கா போட்டுக்கு தெரியாது, நல்ல ருசியாக சோறு திங்க தெரியாது, ஒன்றுமே ஒரு ஆசையும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. அதனால தான் ஆண்டவன் இவரை தேர்ந்தெடுத்து எல்லாத்தையும் கொடுத்தான். ஏன் நம்ம கொடுக்கலன்னா நமக்கு எல்லா ஆசையும் இருக்குது. ஒன்றா ரெண்டா பட்டியல் போட்டிங்கன்னா அப்படியே கொயராக பேப்பர் வரும் இல்லைங்களா? அப்போது அந்த ஆசையற்ற நிலையில் தான் இறைவன் வந்து உட்காருவான். அருமையான வரி. ஆக ஞானசரி எப்படி முடியுதுங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐயாவுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சத்குருவை. யார் சத்குருங்கய்யா? ஈஸ்வரன் தான். உத்தமன்னாலும் என் கடவுள்னு அர்த்தம், சத்குருன்னாலும் கடவுள்னு அர்த்தம். ஏன்னா சத்துன்ற வார்த்தை கடவுளை குறிக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வேதாந்தத்திலிருந்து வள்ளல் பெருமான் என்ன பண்ணுறாரு, சச்சிதானந்தம். ஒரு தடவை சொல்லுங்கள், சச்சிதானந்தம். இறைவனுடைய குணங்கள் நிறைய, திருக்கல்யாண குணங்கள் ஆண்டவனுக்கு லட்சக்கணக்கில் இருக்குது. அதில் முக்கியமான 3 என்னென்னா சத்து, சித்து, ஆனந்தம். 3ஐயும் கூட்டினா சச்சிதானந்தம் அப்படின்னு வரும். இது அகவல்ல பாருங்கள், 3 அதிகாரம் தனித்தனியாக எழுதுகிறார். சத்துக்கு தனியாக ஒரு அதிகாரம், சித்துக்கு ஒரு அதிகாரம், ஆனந்தத்துக்கு ஒரு அதிகாரம். சத்துன்னா உள்ளவன். ரொம்ப மகரிஷி ரமண மகரிஷி இன்னும் தெளிவாக சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னா, உள்ளது, அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் இல்லை. இப்போ உள்ளது அப்படின்ற ஒரு சொல் இருக்குது தமிழில், அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் இருக்கா, ஃப்யூச்சர் டென்ஸ் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான். ஏன்னா அது கடவுளுக்கு சேர்ந்த வார்த்தை. எப்பவும் இருக்கிறவன் யார்? ஈஸ்வரன் ஒருத்தன் தான். அதனால் சத் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிஸ்டன்ஸ், அவன்தான் உயிரோடு எப்பொழுதும் இருக்கின்றான். எப்பொழுதும் இருக்கின்ற ஒரு பொருள் தான் சத்து. அதனால் மெய்ச்சத்தேன்னு பல இடங்களில் குறிப்பிடுவார். அப்புறம் சித்து. சித்துன்னா என்னங்க? அறிவு, அறிவிலிருந்து வருகின்ற ஆற்றல். சரி, நமக்கு இல்லையா? சத்து நமக்கு இருக்குது. 80 வருஷம் 100 வருஷம் இங்கே அப்பா பைத்தியம் சாமி ஜங்ஷனில் இருந்தாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதெல்லாம் போய் ஞானிகள் இருந்தால் பார்க்கணும்பா. 145 வருஷம் இருந்தார் அவர். வள்ளலாரனுடைய சீடர் அவர். 145 வருஷம் இருந்தார். அப்புறம் இங்கே ஏற்காடு அடிவாரத்தில் கொல்லப்பட்டி, சின்ன கொல்லப்பட்டியில் மாயம்மா 250 வருஷம் இருந்தீங்க. பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இதெல்லாம் போய் பார்க்கணும். 250 வருஷம் இருந்தாங்க அங்கே. புறவிப்பாளையம் நானே கூட போய் பார்க்கல, பொள்ளாச்சி பக்கத்து. அவர் கோடி தாத்தான்னு சொல்லுவாங்க. 450 வருஷம் இருந்தாராம். ஆனால் அவ்வளோதான். சில நூற்றுக்கணக்கான வருஷங்கள், சித்தர்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கூட இருப்பாங்க. அப்புறம் ஒரு முடிவு வந்துடும். அதனால தான் பெருமான் என்ன கேட்குறாரு, மரணமில்லா, மரணமே இல்லாத பெருவாழ்வு. பெருவாழ்வுன்னா என்னங்க? பெரியவன் ஈஸ்வரன் ஒருத்தந்தான், கடவுள் ஒருத்தந்தான். அந்த ஈஸ்வரனுடைய வாழ்க்கையை நாம் அடைந்தால் மரணம் நம்மை அண்டாது. அதை அடைந்து கொண்டார் வள்ளல் பெருமான். இதுக்கு அகச்சான்று என்ன? அவர் சொல்கிறார், எல்லாரையும் பிடிக்கிற மாதிரி அவர் இந்த எருமை மேலே மட்டும் மேலே ஒருத்தர் வருவார். அவர் வள்ளலாரையும் பிடிக்கிறதுக்கு வர்றாரு. வந்த உடனே பயந்துக்கிறாரு.
ஐயோ இது அருட்பெரு நெருப்பு, நாம் பக்கத்தில் பண்ண நாம் காலி ஆகிடும்னு பயந்துக்கிட்டு கூற்றும் குறுக பயந்து குலைந்து ஓடிட்டே அவர் ஓடி போயிடுறார். ஏன்? இது அருட்பெரு நெருப்பு, அருள் ஜோதி. புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துக்கு வள்ளல் பெருமான் போயிட்டார், நம்மளை கூப்பிட்றார். அதுக்காக தான் ஜீவகாருண்யம் பண்ண சொல்கிறார். சோம்பேறிங்களை வளர்க்குறாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம மனசு சுத்தமாகணுன்னா எப்போ ஆகும்? தயவுக்கு வந்தால் தான் வரும், ஜீவகாருண்யத்துக்கு வந்தால் தான் வரும். வேறு என்ன யோகம் பண்ணிங்கன்னாலும் வராது. 50 வருஷம் யோகம் பண்ணாலும் மறுபடியும் அது குரங்கு, மறுபடியும் முரண்டு பண்ணும். எப்பவும் தயவு நிலைக்கே தான் வரணும். அப்போது மனசை செம்மைப்படுத்தணுன்னா தயவு ஒன்று தான் வழி. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மற்றதும் செம்மையாமே. மனசை மட்டும் செம்மை பண்ணிக்கிட்டா, நல்லா பண்ணிக்கிட்டா, மீதி எல்லா யோகமும் தானாக வரும்னு திருமூலர் சாமி சொல்கிறார். எப்படி பண்ணுறது? தயவுக்கு வாங்க, ஜீவகாருண்யம் பண்ணுங்க. அப்போ தான் வேறு எந்த யோகம், அதனால தான் பெருமான் சொல்கிறார், எந்த யோகம் நீ பண்ணாலும் மனசை நீ ஜெயிக்க முடியாது. அது கோடிக்கணக்கான ஆண்டுகளில் கோடிக்கணக்கான பிறவிகளில் உன்னை கொன்று இருக்குது, உன்னை கொன்று இருக்குது. நீ மனசை கொல்லலைன்னா மனசு உன்னை கொன்னுடும். இதனால் தெரிஞ்சுக்கோ. மனசை நாம் கொல்லணுன்னா அதை நினைக்காத, நினச்சா அதுக்கு பலம் வந்துடும். அதை நினைச்சனாலே அதுக்கு பலம் வந்துடும். அப்போ அதை நினைக்காமல் எப்படி இருக்கிறது? அடுத்த ஆள் கஷ்டப்படுறானே அவனுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணத்துக்கு வா, ஜீவகாருண்யத்துக்கு வா. அப்போ என்ன ஆகுது? உங்கள் மனசை பற்றி நீங்கள் நினைக்கல. எப்பவும் ஜீவகாருண்யத்திலே இருக்கும்போது என்ன ஆகுது? தயவு நிலைக்கு வந்துடுவீங்க. புரியுதுங்களா? அந்த தயவு நிலையில், தயவு நிலை என்பது மனித நிலை. அந்த தயவுலேயே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இது உங்களுக்கு அருள்நிலை வந்துடும். அருள்நிலை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அருள் தான் கடவுள். அருள் = கடவுள், தயவு = மனிதன். தயவுக்கு வரும்போது தான் மனுஷனாகவே ஆறும். இந்த அருட்பெருஞ்சோதி அகவல்லைங்கய்யா உயிரான ஒரு பகுதி இருக்குது. அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 54ன்னு சொல்கிறாங்க, சில பேர் 57 பிரிவுகள்னு சொல்கிறாங்க. எவ்வளோ இருக்கட்டும். இதுலேயே இப்போ நமக்கு உடம்புலேயே இருதயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வினாடி நின்று போச்சுன்னா ஆள்காலி இல்லைங்களா? இப்போ மீதி கேன்சர் கூட வருது, மீதி வியாதிகள்லாம் வருது, கொஞ்சம் நிதானமாக கொள்ளும். ஆனால் இந்த இருதய நோய் இருக்குது பார்த்திங்களா, அது என்ன பண்ணும்? உடனே கொல்லும். அதனால தான் அதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறது. அந்த மாதிரி இந்த அருட்பெருஞ்சோதி அகவலுக்கு இருதயமான அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பகுதி இதில் இருக்குது. அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அருள் விரிவு. என்னங்க? அருள் விரிவு. ஒரு தடவை சொல்லுங்கள், அருள் விரிவு. அந்த அருள் விரிவு பெருமான் அருளுக்கு வந்துடு மீதி யோகங்களால் எல்லாம். இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா, இந்த பெருமானுடைய வார்த்தையிலேயே நான் சொல்கிறேன். தேகம் அழியாத யோகம். ஒரு தடவை சொல்லுங்க. தேகம் அழியாத யோகம் உலகத்தில் யாருமே சொல்லி தரல. பதஞ்சலி முனிவர் அஷ்டாங்க யோகம் எழுதினார். சரி, அவர் சித்தர், பல ஆயிரம் ஆண்டுகள் இருந்திருப்பார், தெரியல. அதுக்கு உரை எழுதினார் மாவீரர் இளஞ்சிங்கம் சுவாமி விவேகானந்தர். அற்புதமான உரை ஆங்கிலத்தில். யார் படிச்சிருக்கீங்க? ராஜயோகா, கமெண்டரி ஆன் ராஜயோகா. யார் படிச்சிருக்கீங்க? ஐயா பாருங்களேன் கூத்து எப்படி. நம்ம ஊர் ஆள், அவர் இந்தியாக்காரரு. அதை நாம் படித்ததில்லை. தமிழ்லையாவது படிச்சிருக்கீங்களா? 18 பாகம் போட்டிருக்காங்க விவேகானந்தரனுடைய நூல்கள். 18 பாகம் ராமகிருஷ்ண மடத்தில் இருக்குது. நாளைக்கு போய் முதல்ல வாங்கிக்கிங்க. குறைஞ்சது இது என்ன ஒரு 20-30 ரூபா இருக்கும். ராஜயோக உரை. இதை 1890களில் அமெரிக்காவில் இருந்து இந்த உரையை எழுதுகிறாரு விவேகானந்த சாமி.
அதை யார் படிக்கிறாங்கன்னா ரஷ்யாவில் இருக்கிற டால்ஸ்டாய் என்கின்ற ஒரு நாவலாசிரியர். அவர் ஒரு ஞானி கூட. அவர் படிச்சுட்டு என்ன சொல்கிறாரு தெரியுமா? இதில் இருக்கிற செய்தியே ரொம்ப புதுசாக இருக்குது. ஒரு நாத்திகன் கூட இதில் சொல்லப்பட்டு இருக்கின்ற அஷ்டாங்க 8 அங்கங்களை பயிற்சி செய்தால் சமாதி நிலைக்கு கடவுள் நிலைக்கு போயிடலாம். செய்தியே அற்புதம். அதை விட அற்புதம் சுவாமி விவேகானந்தனுடைய ஆங்கில நடை. வெள்ளைக்காரனை விட இங்கிலீஷே அற்புதமாக பேசினவர் விவேகானந்த சாமி. அந்த ராஜயோக உரை சரி, விவேகானந்த சாமி என்னானார்? 36 39 இறந்துட்டார். அவருக்கும் டயபெட்டிஸு, ஆஸ்மா, இறந்துட்டார். தேகம் அழியாத யோகம் சொல்ல முடியுமா? எந்த யோகத்தையாவது? இப்போ ஏதோ கிரியா யோகம் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஆனால் யாரும் அடைஞ்ச மாதிரி தெரியல. பாபா ஒருத்தர் அடைஞ்சதாக சொல்கிறாங்க. அதுக்கு சான்று நம்மக்கிட்ட இல்லை. இருக்கலாம், இருந்தால் சந்தோஷம். ஆனால் பெருமாள் 150 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு? தேகம் அழியாத யோகம் அப்படின்னு எதை சொல்கிறாரு? ஜீவகாருண்ய யோகத்தை, அருள் யோகத்தை தான் சொல்கிறாரு. பாருங்களேன், ஒரு 4 விஷயம். அந்த சச்சிதானந்தத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். சத்து, சித்து, ஆனந்தம். அதை எப்படி அருள் நிலைக்கு பெருமான் மாத்துறாரு அப்படின்னு பாருங்களேன். அவன் அல்லாது அணுவும் அசைந்திடாது. இது நம்ம பழைய பழமொழி இல்லைங்களா? சரி, அவன்னா யாரை குறிக்கும்? அவன்னா யார்? ஆண்டவன் தான், ஈஸ்வரன் தான். இங்கே அதை மாத்திராரு. எப்படி பாருங்க, அருள் அல்லாது அணுவும் அசைந்திடாது. அருள் அல்லாது அணுவும் அசைந்திடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அருள் இஸ் ஈக்குவல் டு அவன். இது இறைவன் சத்து. அந்த சத்து நிறைய இங்கே காட்டுறாரு. அப்புறம் சித்து. சித்துன்னா அவனுடைய அறிவு, ஆற்றல். அதுக்கு என்ன சொல்கிறாரு? அருள் அறிவு ஒன்றே அறிவு. முடிஞ்சு போச்சு. உலகத்தில் எந்த ஞானியும் எந்த வேதமும் சொல்லாத ஒரு செய்தி இது. பிரஜானம் பிரம்ம. இது 4 மகா வாக்கியத்தில் வேதத்தில் இருக்குது. 4 வேதத்துக்கு 4 மகா வாக்கியங்கள் சுருக்கம். 4ஐயும் பெருமான் ஏற்றுக்கிறார். மகா வாக்கியங்கள்லாம் ஏற்றுக்கிறார். மீதி அவங்க இந்த யாகம் சொல்கிறது, அந்த யாகத்தில் குதிரை பசு பலியிடுறது இதெல்லாம் அவர் ஏற்றுக்கல. அதே மாதிரி இந்த வர்ணம் ஜாதி இதெல்லாம் கூட பெருமான் ஏற்றுக்கல. ஆனால் இதை ஏற்றுக்கிறார். அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுள். இப்போ கடவுளானா இல்லை, இப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய பிள்ளை. ஆனால் அருள் நிலைக்கு நான் வந்தால் நானும் அருட்பெருஞ்சோதி ஆவேன் அப்படின்னு ஒரு கண்டிஷனல் கிளாஸ் கொடுத்து அந்த வேத மகா வாக்கியத்தெல்லாம் பெருமான் 4ஐயுமே ஏற்றுக்கிறார். 4 மகா வாக்கியங்களும் உண்மை அப்படின்னு ஏற்றுக்கிறார் பெருமான் உரைநடையில். இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, அருள் அறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் மருள் அறிவு என்றே வகுத்த மெய்ச்சியமே. சித்து அறிவு. எது அறிவு? அருளிலிருந்து வருகின்ற அறிவு தான் அறிவு. மற்றபடி நீங்கள் படிக்கிறது, நாம் படிக்கிறது, வாத்தியார் சொல்லி கொடுக்கறது, யோசனை பண்ணுறது, புஸ்தகம் எழுதுறது எல்லாமே என்னாச்சுங்க? எல்லாம் முட்டாள்தனம். அதில் டிகிரி வேரி ஆகும். கொஞ்சம் வசதி, கொஞ்சம் மட்டம் இப்படி இருக்கலாமே ஒழிய பெருமான் ஒரே அடி அடிக்கிறார். ஜீவகாருண்யம் செஞ்சு அருள் நெறிக்கு வந்தால் அப்போது உனக்கு ஒரு அறிவு வரும். அந்த அறிவு எப்படி இருக்கும்? கடவுள் அறிவாக இருக்கும். அப்படி தானே வள்ளலாருக்கு கிடைச்சது. இல்லைன்னா இவ்வளோ அறிவு எப்படிங்க கிடைக்கும்? ஐயா, நான் 8 வயசுலேருந்தே பாடப்புஸ்தகம் தவிர மற்ற புத்தகங்களையும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு 75 ஆகுது. 67 வருஷமாக நான் படிச்சிருக்கேன். வீட்டுக்கு பாருங்கள், ஒரு 40,000 புஸ்தகம் இருக்குது. இன்னும் லைப்ரரியில் படித்ததெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது. என்ன தெரிஞ்சுக்க முடிஞ்சது? இது மருள் அறிவு. இவ்வளோதான், இதுக்கு மேலே போக முடியாது. இது மருள்னா என்னங்க? முட்டாள்தனம், இருள், மனதில் இருக்கின்ற முட்டாள்தனம். அங்கே போகவே முடியாது. பெரிய உலகமாக மேதை ஐன்ஸ்டீன் பெரிய விஞ்ஞானி. சரி, அவர் ரிலேட்டிவிட்டி தியரி கண்டுபிடிக்கிறாரு. அணுகுண்டு அதிலிருந்து தான் கண்டுபிடிக்கிறான். E=mc² ஒரு ஃபார்முலாவை கொடுக்குறாரு. சரி, என்னாச்சு? உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் இப்போ என்னங்க இருக்குது? வெட்ட வெளி இருக்குது இல்லையா?
இந்த வெட்ட வெளி ஒன்று தான். ஐன்ஸ்டீனுடைய அந்த விஞ்ஞானத்தில் ஒரே ஒரு வெட்ட வெளி தான். ஆனால் பெருமான் இதில் என்ன சொல்கிறார், எடுத்த உடனே அந்த வெளி வகை விரிவு 18 சொல்கிறார். இப்போ எல்லாம் நான் பேசியிருக்கேன், இப்போ மறுபடியும் பூராவையும் சொன்னாக்கா அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, அதுக்காக சொல்கிறேன். 18 வகையை சொல்கிறார். அப்புறம் உள்ளார பல இடங்களில் அதையும் இன்னும் அதிகமாக சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறார் தெரியுங்களா, வானளக்க முடியாத வான் அனந்தம் கோடி. ஈஸ்வரனுடைய படைப்பில், கடவுளுடைய படைப்பில் எத்தனை விதமான வானங்கள் ஆகாயங்கள் இருக்கின்றன அப்படி சொல்கிறாரு. வானளக்க முடியாதுன்னா தேவர்களா, அவங்களுக்கு அறிவு ஜாஸ்தி இல்லையா, தேவர்களாலையும் அளக்க முடியாத ஆகாயங்கள், ஸ்பேசஸ், அனந்தம். அனந்தம்னா இன்ஃபினிட்டு, எண்ணிக்கையில் அடங்காதது. அத்தனை எண்ணிக்கையில் அடங்காத கோடிகள் இருக்குதுங்கிறார். ஐன்ஸ்டீனுக்கு தெரிஞ்சதா? தெரியலையே, அவனுக்கு ஒன்று தானே தெரிஞ்சது. அதுக்கே நோபல் பரிசு கொடுத்தாங்க. உலகத்தில் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்க. அதுதான் மனித நிலை, அவ்வளோதான். ஆனால் வள்ளல் பெருமானுக்கு எத்தனை நோபல் பரிசு கொடுக்கறதுங்க? இதுக்கு எத்தனை நோபல் பரிசு கொடுக்கறது சொல்லுங்கள். இதெல்லாம் நிறைய வள்ளலார் என்ற விஞ்ஞானியை பற்றி பேசும்போது நான் இதெல்லாம் இன்னும் விளக்கமாக பேசியிருக்கிறேன். இன்றைக்கி குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் அவங்க ரிலேட்டிவிட்டி தியரி, ரெண்டுக்கும் சண்டை கடைசி வரைக்கும். ஐன்ஸ்டீன் ஒத்துக்கவே இல்லை, 50 வருஷத்து சண்டை. அதெல்லாம் வேணாம், அது வேறு கதை. நான் எதுக்கு சொல்ல வர்றேங்கய்யா பாருங்கள், அருளறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் மருளறிவு. அடுத்தது சத்து சித்து ஆயிடுச்சிங்களா. அடுத்தது பாருங்கள் ஆனந்தம். சச்சிதானந்தத்தில் சத்து சித்து ஆனந்தம். இந்த ஆனந்தம் ஐயா சொல்கிறாரு, அருட்சுகம் ஒன்றே அரும் பெறல் பெருஞ்சுகம், மருட்சுகம் பிற என வகுத்த மெய்ச்சிவமே. ஆண்டவனுடைய படைப்புலேயே கடவுள் மெய்ச்சிவம் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், தம்பி சுகம்னா அருளிலிருந்து உனக்கு கிடைக்கின்ற சுகம் மட்டும்தான் ஆனந்தம், மீதியெல்லாம் ஆனந்தம் கிடையாது. மீதியெல்லாம் மருட்சுகம், எல்லாம் மாயை, அதெல்லாம் மறைஞ்சு போயிடும், நிலைக்காது. இப்போ ஆனந்தத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டார் இல்லைங்களா. அப்போது வேதம் சொன்ன சச்சிதானந்தம் வண்டியாக மகான் அரவிந்தர் எழுதியிருக்கார். புதுவை மகான் அரவிந்தர் சச்சிதானந்தத்துக்கு இன்னும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க, உரையெல்லாம் எழுதியிருக்காங்க. நானும் படிச்சிருக்கேன், நானும் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கேன். சச்சிதானந்தத்துக்கு விளக்கமெல்லாம் இந்த ஆங்கில புத்தகத்தில் நானும் எழுதியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அருளிலிருந்து தான் இவையெல்லாம் பிறக்கும் அப்படின்ற ஒரு அறிவு உலகத்தில் யாருக்குமே வரல. ஏன்னா ஆண்டவன் கொடுக்கல, ஐயாவுக்கு மட்டும்தான் கொடுத்தார். ஏன்னா அவருடைய அருள் அந்த அளவுக்கு. அதை இப்படி சொல்கிறார் பாருங்க இன்னொரு இடத்துல, இறைவனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லினா, இப்போது இறைவன் தன்மை எறிந்து அம்மையம் அதெல்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா. எல்லாரும் இறைவனுடைய தன்மை என்பது, இயல் என்பது, அறிவு என்று சொல்லி கொண்டு இருக்கின்ற பொழுது அருளே நம் இயல்ங்கிறார். எப்படி சொல்கிறார் பாருங்க வள்ளல் ஆண்டவர், அருளே நம் இயல், அருளே நம் உரு, அருளே நம் வடிவாம் என்ற சிவமே. ஆண்டவரே சிவமே என்ன சொல்லிடுறாரு பாருங்க, 3. அருளே நம் இயல். நம்முடைய இயல் என்னங்க? சுயநலந்தான். அதனால தான் மனுஷனாகவே இருக்கிறோம். அருளே நம் இயல். அடுத்தது சொல்கிறார், அருளே நம் உரு. இந்த 4 கை, அப்புறம் 6 முகம், 18, அதெல்லாம் சரிதான். ஆனால் இறைவனுடைய உண்மையான உருவம் எது என்றால் அவரே ஆண்டவரே சொல்கிறார் பாருங்க, அருளே நம் உரு, அருளே நம் வடிவாம் என்ற சிவமே. அடுத்தது சொல்கிறார் பாருங்க, அழியா வடிவு அதுவே அருள் வடிவு. நீ சாகாமல் இருக்கணுன்றியா, அருள் நிலையில் இருக்கிற ஒரு வடிவம் இருக்குது, அதை அடைஞ்சுக்கோ. அப்புறம் இதுக்கு மேலே போய் ஒன்று சொல்கிறார் பாருங்க, நானே பயந்துட்டேன். ஏன்னா நான் ஞான மார்க்கத்துக்கு வருகின்ற பொழுது நாத்திகனாக இருந்தேன். கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை, பெரியார் மாதிரி. அதுக்கு அவர் 1-2 காரணம் சொல்லுவார், நான் 14 காரணம் சொல்கிறேன். உலகத்தில் இருக்கிற நாத்திக புஸ்தகங்கள் எல்லாம் படிச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க. ரூசோ, வால்டேரு, ஜீன் மெஸ்லியரு,
அப்புறம் இங்கர்சாலு, பிராட்லா, அது பெரிய பட்டியல் இருக்காது. எல்லாத்தையும் படிச்சுட்டு குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு நான் மேடையில் கூப்பிடுறது, யார் வர்றீங்க, இப்படியெல்லாம் நாத்தையும் பேசிக்கிட்டு தெரிஞ்ச ஆள். அப்போது ஒரு சென்ட்ரல் லைப்ரரியில் ஜெயகிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு ஞானி, நம்ம ஆந்திராக்காரர், அவர் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃப்ரீடம்னு ஒரு புத்தகம் எழுதினார், முதலும் முடிவுமான சுதந்திரம்னு. இப்படி திருப்பினே நேரம் அங்கே தான் வந்தது. புஸ்தகத்தை திருப்பின உடனே அவர் யார் என்ன ஃபோட்டோ கூட இல்லை, அப்படி திருப்பின உடனே அதுவே அந்த பக்கத்தில் வந்து விழுந்தது. அதில் அவர் கேட்குறார், தம்பி கடவுள் இருக்காருன்னு சொல்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, நீ பார்த்தியா, டிட் யூ வெரிஃபை ஃபார் யுவர் செல்ஃப், இதுதான் அவர் கேட்டார். உனக்கும் மண்டையில் மூளை இருக்குல்ல, அதுவும் 1400 கிராம் இருக்குல்ல, உனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் செத்து போயிருப்பானா மாட்டான். நீ வெரிஃபை பண்ணியா, நீ சோதிச்சு பார்த்தியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் பாருங்கள். ஓங்கி பலார்னு கன்னத்தில் யாரோ அரைஞ்ச மாதிரி எனக்கு இருந்தது. அப்படியே வச்சு அந்த புஸ்தகத்தை எடுத்து வீட்டுக்கு வந்தோம். 6 மாதம் ரூமை விட்டு வெளியில் வரல. அவர் என்ன சொல்கிறாரு, அவர் இந்த செல்ஃப் அவேர்னஸ், தன்னை அறிதலை பற்றி தான் சொல்லுவார். இந்த புஸ்தகம் பூராவுமே தன்னை அறிதலை பற்றி தான். இதில் அதுக்கு பிறகு குர்ஜீஃப்னு ரஷ்யாவில் ஒரு பெரிய ஞானி, அவருடைய சிஸ்டத்தில் ஒரு 10 வருஷம் இப்படி ஊரெல்லாம். நான் ஒன்றும் யோகியம் இல்லை, எடுத்தோடனே நேராக சன்மார்க்கத்துக்கு வரல. 12 வயசுலேயே வள்ளலாரை பற்றி தெரியும், ஆனால் இவ்வளோ தீவிரமாக தெரியாது. எல்லாம் சுற்றினேன், போட்டு வாடான்னு அனுப்பிச்சிட்டார் ஐயா. எல்லாம் அங்கே போன வாட்டி தான் இங்கே என்ன, அந்த ஊருக்கு போனால் ஒரு வைரக்கல், இந்த ஊருக்கு போனால் ஒரு வைரக்கல், இப்படியெல்லாம் கிடைக்குங்கன்னு நான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியாக தான் எனக்கு ஐயா காட்டினார், டே உன்னுடைய தோட்டத்திலேயே ஒரு வைர சுரங்கமே இருக்குது அப்படின்னு வள்ளலார் காட்டினார். அப்புறம் நான் அப்படியே நின்றுக்கிட்டேன், வேறு எங்கேயும் போகல. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, காலகாலமாக வரலாற்றிலே சரித்திரத்திலே ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கின்றது. சாக்ரட்டிஸ் காலத்திலிருந்து ஞானிகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, உன்னையே நீ அறிவாய், இதானே சாக்ரட்டிஸ் இல்லையா, உன்னையே நீ அறிவாய், இதுதான் வந்து ஞானிகள் சொல்கிறது. மதவாதிகள் பக்தர்கள் சொல்கிறது அப்படின்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒன்றும் பண்ணாத, சாமியை நம்பு, சாமியை நம்பு. அது ஒரு மதம் என்ன பண்ணு தெரியுங்களா, நீ சாமி கூட நம்பாதப்பா, எங்கள் குருநாதர் ஒருத்தர் இருக்கார், ஒரு ப்ராஃபெட் ஒருத்தர் இருக்கார், அவரை நம்பு, உடனே உனக்கு வந்து மோட்சம் கிடச்சிரும். அதாவது சும்மா நம்பு, நீ கஷ்டமே படாத. இது ரொம்ப இந்த தன்னை அறிதல்ன்றது பார்த்திங்களா, கடுமையான பயிற்சி. சில பேருக்கு பைத்தியமே பிடிச்சிக்கிச்சு. அந்த ஜெயகிருஷ்ணமூர்த்தி டிசம்பரில் சென்னைக்கு வருவார், சனி ஞாயிறு மட்டும் பேசுவார். அவருடைய பேச்சை கேட்டு பல எழுத்தாளர்கள், நான் கொஞ்ச நாள் இலக்கியவாதியாக இருந்தேன், என்னுடைய நண்பர்கள் பலர் அதை பயிற்சி பண்ணி, ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு இடத்துல போகிறாரு, வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியல, அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார், எங்கே போகிறாருன்னு அவருக்கே தெரியல. அப்புறங்க எப்படியோ அவரை கண்டுபிடிச்சி அவரை கூட்டிகிட்டு வந்து அவர் ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கொண்டு போய் விட்டு அவர் சரி பண்ணாங்க. ஏன்னா இது ஆபத்தான ஒரு விஷயம். எப்படி சொல்கிறேன் கேளுங்களேன். அவர் என்ன சொல்லுவார்னா, நானே மாட்டிகிட்டு இருக்கேன், பைத்தியத்தினுடைய எல்லை வரைக்கும் போயிட்டு நான் வந்திருக்கிறேன். அவர் என்ன சொல்லுவார், போர் அடிக்குதா, உடனே நீ என்ன பண்ணுற, பாட்டு போட்டு கேட்குற, எந்திரிச்சு சினிமாவுக்கு போகிற, இல்லை விளையாட போகிற இல்லையா, ஏன் ஒய் டு யூ எஸ்கேப் போர்டம், போர் அடிக்குதுன்னா ஏன் அதிலேருந்து தப்பிச்சிட்டு ஓடுற, தப்பிச்சிட்டு ஓடினா எப்படி நீ தெரிஞ்சுக்குவ எப்படி போர் அடிக்கிறதுன்னு, வாட்ச் இட், அதை வேடிக்கை பாரு, போர் அடிக்கிறத வேடிக்கை பாரு. மனசில் பலம் இல்லாதவங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சி. எனக்கு கொஞ்சம் பலம் இருந்துச்சு, ஏன்னா வயசு அப்போ சின்ன வயசு, 18 வயசு. சரி இதை பார்த்துடலாம் என்னது அப்படிங்கும்போது, இந்த மனசு இருக்குது பார்த்திங்களா, அது தான் சாகாது, நம்மளை சாகடிக்கும், விடவே விடாது, அதோடு ஃபைட் பண்ணுறது கஷ்டம். சரி, அப்போது இந்த 2 வழிகளில் நம்ம இறைநிலைக்கு மேல்நிலைக்கு போகலான்னு சொன்னேன். ஒன்று தன்னை அறிதல் என்கின்ற தத்துவ முறை, சாக்ரட்டிஸு, புத்தர், பிளேட்டோ எல்லாம் சொன்னது, இது தன்னை அறிதல். அடுத்தது பக்தி,
தலைவனை அறிதல், கடவுளை பார்ப்பது. இந்த 2 வழி தான் உலகத்தில், வேறு எதுவும் இல்லை. இந்த 2 வழிக்காக காலம் காலமாக சண்டை. சாக்ரட்டிஸுக்கு விஷம் கொடுத்தே கொன்னாங்க. தன்னை அறிதல் தான், உன் சாமி பூதமெல்லாம் இல்லை, நீயே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்காக சாக்ரட்டிஸுக்கு என்ன பண்ணாங்க? விஷத்தையே கொடுத்தாங்க. அவங்க ஊர்லேயே தண்டனை கொடுத்து விஷத்தை சாப்பிட்டு செத்து போனால் அந்த சாக்ரட்டிஸ். இன்னும் நிறைய ஞானிகளை இது மாதிரி கொண்டு இருக்காங்க. அது சொன்னாக்கா அதுக்கு இதுக்கு நேரம் சரியாக போகும். அப்புறம் பக்தி கடவுளை நம்புப்பா, தீர்ந்து போச்சு. எத்தனையோ ஞானிகள் அப்படியே பக்தியில் மேலே போயிருக்கிறாங்க. ரைட்டு. இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? 2மே இல்லை. சரித்திரத்தையே மறுக்கிறாரு வள்ளல் பெருமான். என்ன சொல்கிறார் பாருங்க, அருளறியார் தம்மை அறியார். உனக்கு அருள் இல்லையா? நீ அருள் நிலைக்கு வரலையா? நீ என்ன பயிற்சி பண்ணாலும் உன்னை நீ அறிய முடியாது. இது பெரிய விவாதம். இது உலக அளவில் நடத்த வேண்டிய ஒரு விவாதம். எல்லாம் மிரண்டுருவாங்க. அடுத்தது சொல்கிறார் பாருங்க, எம்மையும் பொருளறியார், கடவுளையும் தெரிந்து கொள்ள முடியாது. என புகன்ற மெய்ச்சிவமே. சிவமே வள்ளலார்கிட்ட புகழ்தல்னா சொல்கிறது. ஆண்டவரே மெய்ச்சிவமே வள்ளலார்கிட்ட என்ன சொல்கிறாரு? தம்பி, நீ எவ்வளவு தத்துவ விசாரம் பண்ணாலும் உன்னை நீ அறிந்து கொள்ள முடியாது. அதே மாதிரி என்னையும் ஆண்டவனையும் தெரிந்து கொள்ள முடியாது. தன்னை அறிதல்னு என்னங்க? ஆத்மாவை அறிதல். கடவுளை அறிதல்னா என்னங்க? பிரம்ம விசாரம். ஆத்ம வித்தை பிரம்ம வித்தைன்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. எங்களுக்கு வேதாந்தத்தில் பாடம். ஆத்மாவை எப்படி தெரிந்து கொள்வது, பிரம்மமாகிய கடவுளை எப்படி தெரிந்து கொள்வது? இந்த 2மே முடியாதுன்ட்டார். எப்போ? அருளறியார். நீ அருள் நிலைக்கு வரல அப்படின்னா நீ என்ன பெரிய ஞானியாக இருந்தாலும் முடியாது. நீ எவ்வளோ பெரிய பக்தனாக இருந்தாலும் முடியாது. அருளறியார் தம்மை அறியார், எம்மையும் பொருளறியார் என புகன்ற மெய்ச்சிவமே. ஐயா, ஒரு தடவை சொல்கிறேன், திரும்ப சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் எப்படி சொல்கிறது, உலக வரலாற்றிலே இந்த மாதிரியான செய்தியெல்லாம் கிடைக்காது. அதுக்காக சொல்கிறேன். அருளறியார் சொல்லுங்கள், தம்மை அறியார், எம்மையும் பொருளறியார் என புகன்ற மெய்ச்சிவமே. ஆண்டவரே புகழ்தல்னா சொல்கிறது. சிவமே ஐயா கிட்ட, வள்ளல் பெருமான்கிட்ட என்ன சொல்லுது? தம்பி, நீ இந்த மாதிரி சத்விச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா பிரயோஜனம் இல்லைப்பா, அருள்நிலைக்கு வா. பக்தியிலே இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, நீ அருள்நிலைக்கு வா. அதனால் அந்த 2ஐயும் மறுக்க சொல்லலை. சத்து விசாரத்துக்கும் வா, கூடவே ஜீவகாருண்யத்தையும் செய். பக்திக்கும் வா, கூடவே ஜீவகாருண்யத்தையும் செய். இதுதான் பெருமான் நமக்கு அங்கே காட்டுறது, அவருடைய வழி இல்லையா? இந்த இடத்த நாம் புரிஞ்சிக்கணும். ஏன்னா நான்லாம் இந்த தன்னை அறிதல் அப்படின்றதில் உலகத்தில் எத்தனை விதமான பயிற்சிகள் உண்டு. யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொன்னார், குர்ஜீப் சொன்னார், பிடி ஊஸ்பென்ஸ்கி சொன்னார், ஓஷோ சொன்னார், ஜென் சொன்னது, இது இப்படி நிறையா இருக்குது. எல்லா பயிற்சிகளையும் செஞ்சு சலிச்சு போனவன்னா கடைசியாக பெருமான்கிட்ட வந்தேன் பாருங்கள். எல்லாம் ஒரே இடத்துல ஒரு பாட்டில் சொல்கிறாரு. இத்தனை ஞானிகள் இந்த செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் நாலேஜ், செல்ஃப் ரிமெம்பரிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா, தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. அந்த ஒரு பாட்டில் எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துட்டாரு. அதுக்கு மேலே போகிறார். மற்றவங்கெல்லாம் போக முடியாத இடத்துக்கெல்லாம் போகிறார். ஒரே ஒரு பாட்டு போச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் கஷ்டப்பட்டது பூரா இவர் ஒரு பாட்டில் சொல்லிட்டார். எனக்கு பொக்குன்னு போச்சு. என்னடா அது, 50 வருஷமாக நம்ம கஷ்டப்பட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இவர் ஒரு பாட்டில் சொல்கிறாரு. இது ஏன் நமக்கு தெரியாமல் போச்சு, 50 வருஷம் வீண் பண்ணிட்டோமே அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம்தான் எனக்கு புரிஞ்சது, இவன் புத்தி இப்படி எல்லா இடத்துலையும் அலையும்.
இவன் போயிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு தான் பெருமான் விட்டுருக்காரு என்ன. போயிட்டு வந்த வாட்டி தான் இதனுடைய அருமை நமக்கு தெரியுது. டைம் ஆயிடுச்சிங்களா ஐயா? சரி, சரிங்க ஐயா. இப்போ என்ன சொல்ல வந்தோம்? அதாவது அருள் விரிவு அப்படின்றது தான் இந்த அகவலினுடைய சாரமான பகுதி. அதில் சில பாடல்களுக்கு நாம் உரை பார்த்தோம். மீதியை அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் என்று சொல்லி இத்துடன் நிறைவு செய்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஐயா பாருங்கள், அடுத்த மாதம் பூசம் 3-5 சனிக்கிழமை குறிச்சிக்கோங்க. நான் அட்டை இல்லையா தம்பி? இம்பர்தமை இரவாகதில் ஏற்றுகின்ற இறையே வருக. என் போல்வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக. கண்ணிறைந்த களிப்பே களிப்பில் வருக. ராமலிங்க வள்ளல் எனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே. எந்தை நினது அருட்புகழை இயம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும். தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவதி. ஜோதி பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வா